ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது கூட சூரியன் கேதுவும் சேருது. இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் கவனமாக தான் இருக்கணும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்குன்னு பலிக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிகிற மாதிரி வரும். பட் ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சனியோடைய பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாகி தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த சனியோடைய இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும். கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப தாராளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்குது. மருத்துவ விரயமும் இருக்குங்க. பொதுவாகவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம்தான். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த 7.5 சனியில் வந்து விரயச்சனி இப்போ போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஒரு நகை இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும். பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. அது கூட ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க. முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது. கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும். 5 குடைவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது அல்லது இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பேச்சுவார்த்தை சில பேருக்கு வந்து திருமணமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்றாரு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிற அவங்கெல்லாம் அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கேதுவோட 5ஆம் அதிபதியும் சேருது. சூரியன் கேது இணைவில் இருக்குது. இந்த ஒரு மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கை முறையில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை IVF இந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதத்துக்கு கரெக்டான மந்த்து போங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சனி விரயச்சனியாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி ஏதோ ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது கூட உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்துட்டு உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நல்ல
நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்ற காலம்தான். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 7 சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும். ஆனால் இதோடைய பலன் வந்து 7 இயர்ஸ் கழித்து கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். 7 சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும். அதே நேரத்தில் 7 சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம்தான். ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். இதனால் வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள். பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லை தான். எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இதெல்லாம் நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணணும், அடுத்தது முயற்சி பண்ணணும். இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும், புது முயற்சியை பண்ணணும். ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பாடுபடுறது எல்லாமே மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்காருங்கிற ஒரு இதை வைங்க. முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்குறதுனால எலும்பு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மின் சாதனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும். பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது. ஆனால் இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப அமைதியாக போகணும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான், அவர் சனியை பார்க்குறாரு. அதனால தான் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆனால் இது அப்படியே தொடருமான்னு கேட்டிங்கன்னா தொடராது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களோட உழைப்பை நீங்கள் போடும்போது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நிறைய பேருக்கு புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் கட்டாயம் மேசராசிக்கு இந்த மாதம் வருது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள், மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் உங்களைய கஷ்டப்படுத்த போகிறாங்க. இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன்னா சூரியனும் கேதுவும் வந்து சேருது 5ஆம் இடத்துல. 5 குடைவரை கேதோடு சேரும்போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க. பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது, சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது, வேற ஒரு நபருடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல திக்பலம் ஆகிறாரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதம். நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். ஸோ அதனால் வருமானமும் நல்ல வருமானமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய
நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அது வந்து நான் பெருமாளுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா, பசுமாடு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், வைக்கப்புல் இதெல்லாம் கொடுக்கணும். அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும். ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பால், பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக நிரப்பி அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டையே தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனால ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயுள் தோஷம் வராது. ஆயுள் கண்டம், அகால மரணம், விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது. அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது. இது நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க. செய்யலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். ஏன்னா 31 ஆகஸ்ட் 31 புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 21 ஆகஸ்ட் 21 வந்து சுக்கிரன் வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதன், சூரியன், கேதுலாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு. உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது, வருமானமே வரலை, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ யோகம் தான். அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணுன்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை வச்சு நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நிறைய கிளைண்ட் பேஸ்டு, நீங்கள் வாடிக்கையாளர்களை நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. உற்பத்தி சார்ந்தது, அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம், இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐடி பிஸ்னஸ், அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா, ஐடி ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும். உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் சூரியன் புதன் கேது 3 சேரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சூரியன் கேது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து காரக கிரகம் வந்து தந்தையாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய ஹெல்த் கேரில் ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது. அதே மாதிரி
தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த சொத்தில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய்வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குள்ள வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக பிரிவினையில் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. சுக்கிரன் 9 பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர், இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டிலும் இப்போ திடீர்னு பிரபலியமாகிறது, நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் போகிறது, ஒரு சிலருக்குள்ள வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது. படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. 10 குடைவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு. தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியாக இருக்கிறாரு. அவருடைய திசாபுத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரிஷப ராசியில் குரு திசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான். இந்த மாதம் நல்ல அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது, ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது 4ஆம் இடத்துல. அதனால் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம வாங்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்காம அதை வாங்கக்கூடாது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு அது வீட்டில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகிறதுக்கு வரும். அதனால் கவனமாக இருக்கணும். மனதுக்கு பிடித்த நபர்களுடைய அதாவது நெருக்கமான உறவுகளிடையே சின்ன மனக்கசப்பு அல்லது இடைவெளி வரதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது. ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது கனக்கச்சிதமாக பொருந்தும். திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க, உங்களோட வீடியோ வைரல் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகளாக இருக்குது. நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். இதில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம். அவங்களோட விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகும். மக்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்களே வியப்படைகிற அளவில் காசு பணம் சம்பாதிக்கிறது, புது ஆட்களோட தொடர்பு, அது இன்னும் உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சூரியன் வருவார். அந்த சூரியனும் கேதுவும் சேர்றதுனால ஏதாவது ஒரு வில்லங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனாலே இது ஏன் வருது, எதுக்காக வருது, இதனால் நம்மளை மாட்ட வைக்கிறாங்களா, சிக்க வைக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க. சூரியன் கேது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களே மாட்டிட்டு மற்றவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு அப்படியே கேட்காதீங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் மீறவே கூடாது. கடைசியில் உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்கள் தான். உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னா நீங்கள் லீவு போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. கடைசியில் சிக்கல்கள் உங்களுக்கு வந்தே தீரும். அதனால் கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட இது எதுவுமே கிடையாது. பொதுவாக 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரிவு தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணம்
கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேண்டாம். 7 குடையவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7 குடையவர் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்கார். அதனால் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. செவ்வாய் வந்து எப்போ துலா ராசிக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சிடும், லவ் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் பொதுவாக பொலைட்டாக பேசுங்க, உங்களோட விஷயங்கள ஸ்ட்ராங்காக இருங்க. கட்டாயம் பெற்றோர்கள் சம்மதம் பண்ணிடுவாங்க, கவலையப்பட வேண்டாம். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 31/8/2025 உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான். ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கிரனும் இப்போ இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி 7/9 செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து கேதுவோடு சேர்றாரு. புதன் சூரியன் கேது அந்த கிரகணம் வருது. ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட, இந்தியாவில் தெரியாது. ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி, ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். முக்கியமான இன்றைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா அந்த கிரகணத்தில் எடுக்க வர்றது, அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட, தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கிரகணம் தான் அந்த உலகத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்க போகுது. ஆனால் அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து 7ஆம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாதனால நீங்கள் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 21, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பயிற்சியாகி கடகராசி வராரு, 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால காசு பணம் நிறைய வரப்போகுது. இவ்வளோ நாளாக குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவு இப்போ வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரதுனால 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் என்னென்னா நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பணம் கிடைக்கும். நல்ல முறையில் ஒரு பணம் கிடைக்கும். அதாவது ஆபத்து இல்லாத பணம், அதை தான் நோட் பண்ணணும். ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறதே மருத்துவ செலவு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 10ஆவதுக்கு சனி வேற பார்க்குறாரு. சனி அஷ்டமாதிபதியாக இருக்கார். அஷ்டமாதிபதி 6 கூடையவர், 2 பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்பில் போவீங்க. டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு கிளம்பி வந்துடுவார். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கையாளணும். புதன்னாலே புத்திசாலி கிரகம்தான். மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சிக்கவும் மாட்டீங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை, அதாவது புதன் கேது சேருது. அப்போது தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது என்ன ஆகும், தப்பாக போகும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தார்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவர் சொல்கிறதே 100% நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. அது வந்து வெல்விஷர் உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பேரண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக
அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 5 கூடையவர். பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு இடத்த விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, விற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. தொழிலில் வந்து படிப்படியாக, அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், திடீர் நல்ல யோகம், வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்கு உண்டானது, ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது, இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது, டிஎன்பிசி, பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடச்சி அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு யோகம் இருக்குது, விபரீத ராஜ யோகம் இருக்குது. புதன் சூரியன் கேது சேருது, அது விபரீத ராஜ யோகம் சொல்லுவோம். அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்குது. மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஞானம், ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். ஒரு ஞானம் எப்போ கிடைக்கும்? நிறைய விஷயங்களை இழந்ததுக்கப்புறம். அதுக்கு தான் அவேர்னஸாக இருங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணி வச்சுக்கணும். எல்லா விஷயங்களும் இழந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை ஃபுல்லும் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் அவேர்னஸாக இருந்துட்டாலே போதும். புத்திசாலி தான் நீங்கள், அதனால் எந்த கவலையும் வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. உங்களோட லைஃப்பில் தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சர்க்கலாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்குட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும். படிப்பு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டானது, நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது, அதில் ஜெயிச்சு வர்றது, இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய புகழ் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை கலந்துக்கங்க, கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல இன்டர்ன்ஷிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படும், நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் கவனம் கவனம். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குது, உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோடு சேருது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய பெரிய விருதுகள், ஜனாதிபதி கையால் விருது வாங்குறது, அவார்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். புதுசாக வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு, அது வந்து பெரிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலிமா பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கை கூட நிறைய காசு பணம், டெண்டரு, பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும், மீடியா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. இந்த சூரியன் கேது வந்து
கிரகணம் வரப்போகுது. அந்த டைமில் வந்து அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனம், அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும். அதனால் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு வாய் வழியாக ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய டியூட்டிக்கு உள்ளே அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கையோ உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க. தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து கிரகணத்தில் வரப்போகுது, சூரியன் கூட சேருது, அதுவும் இல்லாமல் கேது கூடயும் சேருது. அதனால் உங்களை மாட்டி விட்டுட்டு உங்கள் வேலைக்கே ஆபத்து, உங்கள் பேருக்கும் களங்கமாக்கி உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க. நாளைக்கு அவங்க டாட்டா பைபைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் கட்டாயம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டானது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது, பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். புத்திர பாக்கியங்கள்லாம் நிறைய புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.